கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகமெங்கிலும் இது கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேலையில் நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுதும் அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தமா? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மறுபடியும் வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் அவர் முதலாவது வருகையை குறித்து நாம் பாடியும் ஆடியும் சந்தோஷப்பட்டு கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த வேலையில் இயேசுநாதர் சீக்கிரமாக என்ன செய்ய போகிறார்? எப்படி முதல் வருகை உண்மையோ நிஜமோ சத்தியமோ சரித்திரமோ, அதே போல் அவருடைய 2வது வருகையும் அது உண்மை, அது சத்தியம், அது நிச்சயமாக சீக்கிரமாக என்ன செய்ய போகிறது? நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு முதல் வருகையே இயேசுநாதர் ஏன் வந்தாருன்னு தெரியலை. தெரியாமல் 2வது வருகை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. எதிர்நோக்கி இருக்கிற தப்பு இல்லை. முதல் வருகை ஏன் வந்துச்சு, இயேசுநாதர் ஏன் வந்தார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா 2வது வருகையினுடைய அவசியத்தை நாம் புரிஞ்சுக்கிற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இயேசுநாதர் எதற்கு இந்த முதலாவது மனிதனாக இந்த பூமியில் பிறந்தார் என்று கேட்டிங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்புறம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இப்போ இந்த 16வது வசனத்தை சொல்லும்போது, பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுநாதரை தந்தறினார். எதுக்கு? இந்த உலகத்துக்கு கொடுத்து இந்த உலகத்தின் மேல அளவு கடந்த அன்பு கூர்ந்தார் என்று இந்த வசனம் சொல்லுது. அப்போ ஒரு உலகத்துக்கு வந்தது காரணம் என்ன? உலகத்தில் இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் ஒருத்தம் கூட கெட்டு போகக்கூடாது, பரலோகம் வரணும். அப்படிங்கிறதுனால தான் தன்னுடைய ஒரே குமாரனையும் இந்த பூமியில் உள்ள ஜனத்துக்காக மக்களுக்காக கடவுளாய் தேவனாய் ஆண்டவராய் இருந்த அவரை மனுஷனா பூமிக்கு அனுப்பி வச்சாரு. ஏன்னா நாம பரலோகம் போகும்படி, நாம அவரை போல மாறும்படி, நாம நரகத்துக்குள்ள போகாம இருக்கணுன்றதுக்காக என்ன செஞ்சார்? அந்த உலகத்தின் மேல அன்பு கூர்ந்து, நம்ம மேல அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான ஒரே குமாரனை என்ன செஞ்ச பூமியில அனுப்பி வச்சார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஒருத்தர் கூட நரகத்துக்குள்ள போகக்கூடாது, ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருத்தர் கூட இயேசு இல்லாம அழிஞ்சு போகக்கூடாது. அவங்க பரலோகத்துக்கு வரணும், எல்லாரும் ஒரு பிள்ளையா மாறணும்ன்றதுக்காக அவரை கொடுத்தார். மாத்திரமில்லை, அந்த யோவான் 1வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்கல. யோவான் 1:12
அவருடைய நாமத்தின் மேல் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ ஏசப்பாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, சொந்த தெய்வமா அவர் ஒருவரே தெய்வம் ஏற்றுக்கிறாங்களோ, அவங்க எல்லாமே பிதாவினுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம பிதாவினுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவோம். அதற்காகத்தான் நாம் பிதாவினுடைய பிள்ளைகள் ஆகும்படி, நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி, கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு கடவுளே மனுஷனா வந்தார். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா, நம்ம ஆண்டவருடைய குமாரர்களா, கடவுளுடைய பிள்ளைகளா மாறுறதுக்காக கடவுளே மனுஷனா வந்தார். அல்லேலூயா. அதனால தான் அங்கே சொல்லுது 14, அந்த வார்த்தையாய் இருந்த இயேசுநாதர் மாம்சமாகினார், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படின்னா நமக்குள்ள மனுஷனா வந்து வாழ்ந்தார். அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்றாங்க, சினிமாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில உலக மனிதரை பார்த்தா கடவுள் மனுஷனா வந்தா தாயா நம்ம வாழ்க்கையுடைய அருமை தெரியும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சொல்லிக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடவுள் மனுஷனா வரணும், என்ன மாதிரி கஷ்டப்படணும், அப்பனா தான் என்ன தெரியுமா கடவுளுக்கு இந்த வாழ்க்கையோட அர்த்தம்னா என்னன்னு தெரியும். அப்படி நிறைய பேர் தெரியாதவங்க சொல்றாங்க. ஆமா, மனுஷனா வரணும், மனுஷனா வந்து வாழ்ந்து பார்க்கணும், அப்பதான் எல்லா வேதனையும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் என்ன செய்யும் அவருக்கு தெரியும். அவர் அங்க உட்காந்துட்டா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது. இப்போ ஊழியக்காரா இருக்கிற நான் மேல இருந்து பிறந்ததுல அப்படியே டம்முன்னு வந்து இங்க இருந்தது அப்படியே பாஸ் புல்பீட்ல வந்து விழுந்து ஊழியக்காரனாவே இருந்தனா கீழே இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன செய்யாதுங்க சொல்லுங்க. ஓனராகவே பிறந்து வளர்ந்த ஒருத்தருக்கு ஒரு ஏழை கூலி தொழிலாளியோட கஷ்டம் தெரியவே தெரியாது. நம்ம நினைக்கிறோம் கடவுள் அங்கேயே உட்காந்துக்கிட்டார், அவர் பரலோகத்தில் சொர்க்கத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம படுற பாடு அவருக்கு எங்கெங்க தெரியும். அவர் என்ன மாதிரி மனுஷனா வந்து, என்ன மாதிரி மனுஷனா வாழ்ந்து, என்ன மாதிரி மனுஷனா இருந்து எல்லாம் அனுபவிச்சா தான் அவருக்கு என்ன செய்யும் தெரிஞ்சிருக்கும். அங்கே உட்கார்றவருக்கு என்னங்க தெரியும். ஒரு சில ஓனர் திட்டுவாங்க, ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துருக்குற அவங்களுக்கு எங்க நம்மளுடைய அருமை வெயில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. அவதார் அப்படின்னா கீழ் நோக்கி இறங்குதல்னு அர்த்தம். அவதார்னா ஒரே ஒரு முறை தான், ஒரே ஒருத்தர் மட்டும்தான். தேவனாய் கடவுளாய் இருந்த தேவன் மனுஷனாய் கீழ் நோக்கி இறங்கி வந்து பிறந்தார். மனுஷனால கடவுள் ஆக முடியாது, ஆனா கடவுள் மனுஷனாய் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனால கடவுளா மாற முடியாது, ஆனா கடவுள் மனுஷனாக இயேசு கிறிஸ்து மனுஷனாய் பூமியில வந்தார். அல்லேலூயா. அப்போ ஏன் மனுஷனா வந்தார் அப்படின்னா இதுவுமே நாம செஞ்ச சேட்டை தான். ஏன்னா ஆதாம் ஏவாளை படைச்சு வச்சு குறைவில்லாதவங்களா பிள்ளையா படைச்சு வச்சிருந்தாரு. ஒரு குறைவில்லாதவர்களா அவங்க இருந்தாங்க, தேவனுடைய பிள்ளையாவே அவங்க இருந்தாங்க. அவங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சுட்டாங்க. செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் பாவம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? செய்ய வேண்டியதை செய்யாம விட்டாலும் பாவம், செய்யக்கூடாததை செஞ்சாலும் பாவம். பாவம்னா என்ன நினைக்கிறீங்க? நான் கொலை செய்யலை, கொள்ளையடிக்கலை, அடுத்தவனை திருடலை, அடுத்தவனை அது பண்ணலை இது பண்ண, நான் எதுவுமே பண்ணலைங்க. நான் என்னங்க பாவம் பண்ணேன்? நீ செய்ய வேண்டியதை செய்யலைனாலே பாவம். ஏழைக்கு இறங்கு அப்படின்னா ஏழைகளுக்கு உதவி செய்யாதது பாவம். இயேசுநாதரை தேடு, நீ தேடாம போறதான் பெரிய பாவம். இயேசுதான் இல்லைங்க நான் எந்த பாவம் பண்ணலைங்க, எந்த கெடுதலும் பண்ணுங்க, நான் பாவியே இல்லைன்னா ஒரே ஒன்று, நீ எது செஞ்சே செய்யலையோ உண்மையான தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு கடவுளாய் தேவனாய் இருந்தவர் அந்த பரலோகத்தையே விட்டு அந்த சொர்க்கத்தை விட்டு நமக்காக மனுஷனா வந்து 33 வருஷம் வாழ்ந்து நம்முடைய பாவங்களை சாபங்களை கஷ்டங்களை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையிலே கொன்று நம்மளை என்ன செஞ்சாரு? பரலோகத்துக்கு கொண்டு போகும் வழியாய் வாழ்க்கையாய் அவர் மாறி போன அவரை நம்பாதது தான் உலகத்தில் சகிக்க முடியாத பெரிய பாவம். கொலைகாரங்களை மன்னிச்சுக்கிற, விபச்சாரங்களை மன்னிச்சுக்கிற, வேசித்தனக்காரங்க மன்னிச்சுக்கிறாங்க,
ஆமாம், ஈவிரக்கம் இல்லாம மன்னிச்சுக்கிறாங்க. துன்மார்க்கர், கொடுமையானவங்க, அரக்கர் போல அசூரர்கள், ராட்சதர்கள், எப்படிப்பட்டவர்களும் இயேசுநாதரை மன்னிச்சிருக்கிறாருங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஆனால் இயேசுவே தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு பரலோகத்தில் வாய்ப்பே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுநாதருடைய ரத்தத்தை அவமானப்படுத்தி அவர் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத, அதை விட உலகத்தில் கொடுமையான பாவம் இல்லை. அந்த ஒரு பாவம் செஞ்சாலே போதும் நாம் நரகத்துக்கு போகிறதுக்கு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, எவ்வளவு நம்மளை விட ரொம்ப நல்லவங்களாக இருக்கலாம், அவங்க எங்கே வர முடியாது பரலோகத்துக்கு? உதவி செய்கிறவங்களாக இருக்கலாம், இறக்கம் செய்யலாம் இருக்கலாம், நல்லவங்களாக இருக்கலாம், எல்லாம் ஒரு கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கலாம், ஒரு குறை சொல்லாமல் இருக்கலாம், அப்புறம் யாரையும் காயப்படுத்தாமலாம் இருக்கலாம், எல்லாத்துக்கும் நல்லவங்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, உண்மையான தெய்வம், உயிரை கொடுத்த தெய்வம், உன்னை தேடி வந்த தெய்வம், அவரை நீ புறக்கணிச்சு, அவரை நீ ஒதுக்கி, அவரை நீ அவமானப்படுத்தி, அவரை தள்ளி விடுறது போல உலகத்தில் கொடுமையான பாவம் இல்லை. அதனால நீங்கள் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதே மிகப்பெரிய பாவம். அதிலிருந்து தயவு செய்து என்ன செய்யுங்க, அவரை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான், கெட்டு போக மாட்டான்னு சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. அதான் 3:16 தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போக மாட்டான், அவன் நரகம் போக மாட்டான், அவன் அழிஞ்சு போக மாட்டான், பரலோகத்துக்கு வருவான் இயேசுநாதரை விசுவாசிச்சான். பாருங்க 17 வாசிங்க. 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்ததே, மனுஷனா பிறந்ததே உலகத்தை ஆக்கினைக்குள்ளா தீர்த்து, உலகம் சரியில்லை, மனுஷன் சரியில்லை, எல்லாம் கெட்டது, எல்லாம் கெட்டவங்க, அவங்கள அழிக்கணும், அவங்கள இல்லாமல் பண்ணணும், அவங்கள கொரோனாவை வர வைக்கணும், அவங்களுக்கு சுனாமியை வர வைக்கணும், அவங்களுக்கு புயலை வர வைக்கணும், அவங்களுக்கு பூகம்பத்தை வர வைக்கணும், அவங்களுக்கு நிலநடுக்கத்தை வர வைக்கணும், அவங்கள கொன்று அழிக்கணுன்றதுக்காக இயேசுநாதர் வராம தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாம, அதுக்காக அவர் உலகத்துக்கு குமாரனாக இயேசுவை அனுப்பாம அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்ப எதுக்காக அவர் பூமிக்கு வந்தாராம்? இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் காப்பாற்றி மீட்டு, பாவசத்தில் சாபத்தில் ஆமேஸ்வரர் இதுல இருந்தெல்லாம் மீட்டு, நரகத்துக்கு மீட்டு, பிசாசின் பிடியிலிருந்து மீட்டு அவங்களை எங்க கொண்டு போடுங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க கொண்டு போறதுக்காக இங்க வந்தாருங்க? உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும்படி, உங்களை பரிசுத்தமாக்கும்படி, அவருடைய பிள்ளையாக்கும்படிக்கு அவர் மனுஷனா என்ன செஞ்சாருங்க? அந்த எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, அவர் எதுக்கு வந்தார்? நாம வாசிச்சோம் மத்தேயு 1:21 வாசிக்கும் பொழுது, அவர் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும்படிக்கு வந்தார். நாம செய்யற பாவங்கள், பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை. பாவம் செய்யாம இருக்கவும் யாராலும் ஏதோ பொய் சொல்றோம், குறை பேசுகிறோம், கோபப்படுறோம், விசுவாசத்தால் வராத யாவுமே பாவம் அப்படி சொல்லிட்டு நிறைய பாவங்கள் இருக்குது. அப்படி ஏதோ ஒன்று நம்ம செய்து கொண்டிருக்கோம். நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும்படிக்கு இயேசுநாதர் பூமியில மனுஷனாக பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஏன்னு சொன்னா பாவம் உள்ளவங்க தேவன்கிட்ட போக முடியாது. அப்போ இயேசுநாதர் அவரு இறங்கி வந்து நம்ம பாவத்தெல்லாம் கழுவி நம்மளை சுத்தமாக்கி சுத்திகரித்து அவர் பிதாவோடு பிள்ளையா இருக்கும்படிக்கு நம்ம கொண்டு வர போகும்படிக்கு அவர் என்ன செய்ய, பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்கிறதுக்காக வந்தார். அந்த பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு என்ன செஞ்சார்னா தன்னுடைய ரத்தத்திலே கொடுத்தார். சோப்பு கரை இருக்குது, அதாவது கரை பலவிதமான கரைகள் இருக்குது. அதுக்கு என்ன செய்வோம், சோப்பை போட்டு சர்ப்பு போட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணுவோம். அது இல்லைன்னா ஒரு சில இது இருக்குது, கெமிக்கல் ஆயில் இருக்குது, அதை போட்டு போகாத கரையை என்ன செய்வோம், போக வச்சு சுத்தம் பண்ணுவோம். ஆனால் இங்கே அவர் சொன்னார், தன்னுடைய சொந்த ரத்தத்தையே கொடுத்து நம்மளை சுத்திகரித்து என்ன செஞ்சார், பரலோகம் கொண்டு போகும்படிக்கு அவர் வந்தார் என்று சொல்லி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சுத்தம். நம்ம மத்தேயுல நாம் வாசித்தோம் 23 வசனத்தில் 1:23 வாசிக்கும் பொழுது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல தேவன் தூரமாக இருந்தார், நாம தேவனை விட்டு தூரமாக இருந்தோம். தேவனுக்கு நமக்கும் தூரம் இருந்துச்சு. இயேசுநாதர் என்னைக்கு பூமியில மனுஷனா பிறந்தாரோ, அவர் மரித்து அவர் உயிரோட எழுந்தாரோ, என்னைக்கு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து போனாரோ, பரிசுத்த ஆவியானவராய் தேவன் இப்ப யார் கூட இருக்கிறாங்க,
இப்போ தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார், உங்களுக்குள்ளவே இருக்கிறார். நீங்க உட்கார்ந்தாலும், நீங்க நடந்தாலும், நீங்க படுத்தாலும், எழுந்தாலும், பேசினாலும், சிரிச்சாலும், நீங்க என்ன செய்தாலும் இப்ப தேவன் உங்களோடு கூட, உங்களுக்குள்ள எப்போ உங்களோடு கூட இருக்கும்படிக்கு இயேசுநாதர் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க இயேசுநாதர் உங்களோடு கூட எப்பயும் இருக்கும்படிக்கு, அதற்காகவே. ஏன்னா அது வரைக்கும் ஆமை சுத்திர அப்பப்போ பரிசுத்தாவின்னு வந்துட்டு போயிடுவார். பிதா எங்கேயோ இருப்பார், இவங்கெல்லாம் எங்கேயோ இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. இயேசுநாதர் வந்து போனதுக்கு அப்புறம்தான் இப்போ எப்பொழுதும் இயேசுநாதர் தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமீன் சோத்திரம். அது தெரியாம நாம ஒரு சில நேரத்தில் என் கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பாட்டை பார்த்தோன்னே எல்லாருமே வாழ முடியாத மாதிரி போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் இது எமோஷனல்ல அவங்க பாடுறோம், ஆனா நமக்கு தெரியல அவர் கூடவும் இல்லை, பக்கத்துலயும் இல்லை, நமக்குள்ளேயே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. எல்லாம் ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என் கூடவே இரும் அப்படி பாடுறோம், என் பக்கத்திலேயே இருன்னு பாடுறோம், ஏன் கூட இருக்க சொல்றோம்? ஆனா அவர் நமக்குள்ள இருக்கிறது தெரியாம தான் நம்ம என்ன செஞ்சுட்டு தெரியாம. சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு, அவருக்குள்ள நான், எனக்குள்ள அவர். அல்லேலூயா. ஆனா நாம என்ன செஞ்சிடறோம்? நிறைய நேரத்துல சோகமும் வேதனை வந்து இயேசுவே எனக்கு என்றும், இயேசுவே எனக்கு என்றும் அப்படி சொல்லிடுறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா ஒண்ணு, யாரு இருக்கிறாங்களே இல்லையோ, நீங்க இயேசுவை ஏற்றுக்கிறீங்களா? அவர் பிள்ளையா மாறி இருக்கீங்களா? உங்க உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் அவர் உங்க கூட தான் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நிறைய பேர் பரிசுத்தாவி இழந்திருக்கலாம், அழைப்பை இழந்திருக்கலாம், தரிசனத்தை இழந்திருக்கலாம், விண்மாற்றத்துக்குள்ள போயிருக்கலாம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் எப்பொழுதும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் எப்படி கைவிடுவார், எப்படி மறப்பார்? நம்மோடு கூடவே அவர் இருப்பார். அல்லேலூயா. நாம் அவரை மறந்து விடுவோம், ஆனா அவர் நம்மை மறக்க மாட்டார். நாம் அவரை கைவிட்டு விட்டுருக்கலாம், ஆனா அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. அழைத்த அழைப்புகளும் கிருபா வரங்களும் மாறுவதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாரு, நமக்குள்ளவே இருக்கிறாரு, நம்மை சுற்றிலும் இருக்கிறார். அதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா கவலைப்பட மாட்டோம், சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வீட்டிலேயே நீங்க பெரிய, உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர்னா நீங்க பணத்தை குறித்து கவலைப்படவே சொல்லுங்க, சொல்ல முடியுங்க? உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர் உங்க அப்பா அப்படின்னு நீங்க கவலைப்படுவீங்களா? பணத்துக்காக? பணமா அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லிடுவோம். இப்ப அவரே உங்க கூட, உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. என்னங்க என் கூட இருக்கிறீங்க, எனக்குள்ளவே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அதெல்லாம் பணமெல்லாம் ஒரு பூமியும் அது நிறைவும் எங்க அப்பாவுடைய சொத்து. எனக்கு குறைன்னு இருக்கவே முடியாது, ஏன்னா எனக்குள்ள இருக்கிறீங்க, என் கூடவே இருக்கிறீங்க அப்பா, எனக்கு குறை இல்லைன்னு சொல்லாம. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அவங்க கூட உங்களுக்குள்ள இருக்கும்போது பணம் ஒரு பொருட்டல்ல, வியாதி ஒரு பொருட்டல்ல, குறைவு ஒரு பொருட்டல்ல. என் கூட நீங்க இருக்கும்போது கவலை வராது, கண்ணீர் எனக்கு கிடையாது. நான் அழுத ஆத்துமாக்களுக்காக மட்டும்தான் இருக்கும், அங்கலாய்ப்புக்காக இருக்கவே இருக்குதான்னு சொல்லி பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க போய் சொல்லிட்டே கோவப்பட்டே சார், அதெல்லாம் பண்ணக்கூடாது, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. சின்ன சின்ன தவறுகள் தப்பிதங்கள் பண்ணன உடனே நாம இயேசுநாதர் என் கூடவே இல்லைன்னு நினைச்ச உடனே நாம பாடுறோம் பாட்டு, ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடல் ஓரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ளம் தாங்காதுங்க. உறங்கிட்டே இருந்தாலும் கூட தான் நாங்கள் இருந்தாரு. இந்த தூங்கு மஞ்சிகளை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் செய்ய முடியாப்பா, இவங்க கிட்ட இருந்தால் எனக்கு தூக்கம் வந்துடும், அவர் கிளம்பி போயிட்டாரா? சொல்லுங்க. அவர் கூடயே போய் உறங்கிக்கிட்டே இருந்தாங்க. அதனால நான் யோசிப்பேன் நிறைய நேரம்,
ஓ, அவர்கிட்ட கூட இருந்தே உறங்கிட்டாங்க. நாம ஏமாத்திர இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அங்க பிரசன்னம் வந்திருக்குது, ஒரு மேகம் வந்திருக்குது, ஒரு மகிமை வந்திருக்குது. இந்த மகிமையின் மேகமே வந்துருச்சு. இயேசு நம்ம மலையில ஏறி ஜெபம் பண்ணி சோத்திரம் 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 சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். சீசர் கூட வந்து சோதரம் சோதரம் அப்படின்ட்டாங்க. உறங்குன்னு உறங்கிட்டாங்க. உங்களை மாதிரி சோத்திரம் இயேசுவின் நாமத்தினால. அப்படினால தனக்கு சோத்திரம் பண்ணு, பிதாவின் மகிமை அறியுங்க, காலையில் சோத்திரம் சோத்திரம் காய்த்தட்டு காய்த்தட்டு அப்படி சொல்லியிருப்பேன். நானும் இருந்தா அவர் பார்த்தாரு. தூங்கு தூங்கு பாலானி அப்படின்ட்டு யாரோட்ட என்ன செஞ்சாரு. அவரு அங்கே மகிமை இறங்குது. பிதாவே நேரடியாக வந்து பேசியிருக்காரு. நம்ம என்ன செஞ்சுட்டாங்க, உறங்கிட்டாங்க. ஆனாலும் அரை உறக்கத்தை கேட்க என்னமோ சத்தம், பூமி எதாச்சுமே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படி கேட்குறாங்க. கெச்சமலையில் போய் அவர் சாக போகிறாரு, முடிக்க போகிறாங்க அவரை, அவர்தான் சிலுவையில் ஒப்பு கொடுக்க போகிறாரு. அங்கே போகிற நம்மள செஞ்சுட்டாங்க. 11 பேர் இருக்கிறாங்க. 11 பேரில் 7 பேரை ஒரு கூட்டமாக வச்சுட்டு அடுத்து என்ன செஞ்சுட்டாரு, 7-8 பேரை ஒரு கூட்டத்தில் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் 3 பேரை வச்சுருந்தாரு. அதை விட்டு கொஞ்சம் தூரம் போய் இவர் தனியாக இருந்தார். ஜெபம் பண்ணுங்கன்னா இது 8 முதல் ஷிஃப்ட்லேயே உறங்கிட்டாங்க. அப்புறம் 3 அடுத்த ஷிஃப்ட் தூங்கிட்டாங்க. ஏச தனியாக இருந்து 1 மணி நேரமாவது விழித்திருந்து செபிக்க கூட சோதரம் 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 அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் இருந்தாலே நமக்கு என்ன வந்துடுது, நீங்கெல்லாம் ஏமாத்துறாங்க பாச. வயசாகி போச்சு, தூக்கம் வந்துருச்சு. சுகர் இருக்குது, தூக்கம் வருது. பிரஷர் இருக்குது, தூக்கம் தொண்டை அடிச்சு தூக்கம் வருது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே பெரியவங்க, இதே வயசானவங்க, இதே மூச்சவங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா எல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கமாங்க, கல்யாணம் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு யாராச்சும் இருந்துக்க, ஏன் போட்டோ எடுக்காங்க, பளிச்சுன்னு போட்டோ எடுக்காங்க, ஏன் வீடியோ எடுக்காங்க. ஒன்றுமே ஏதாச்சும் ஒரு கேமராவாச்சும் வாங்கி வச்சுக்கிறணும், வீடியோ கேமராவாச்சும் வாங்கி, இல்லைன்னா ஒரு மொபைலாச்சும் வச்சு அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே வாங்க. யாரெல்லாம் தூங்குற அப்படியே வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுடலாம். இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் பார்க்கட்டும் இவங்களெல்லாம் அப்படின்ட்டு என்ன செய்யணும். நீ அப்படி போட்டானாலே அப்படியே பளிச்சுனாலும் அப்படியே அப்படி இருப்பாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் ஆமாம் சோத்திரம். இது சொல்ல வரேன்னா, நமக்கு வார்த்தை உள்ளே போனால் நம்ம வாழ்க்கை மாறிடுங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா வார்த்தையை கேளுங்க, பிரசங்கத்தை கேளுங்க. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னா, ஆமாம் எனக்குள்ளே இருக்கிறாரு, என் கூடயே உறங்குறாரு. சர்ச்சில் வந்து இயேசுநாதர். ஹல்லேலூயா. அப்போ இயேசுநாதர் ஏன் வந்தாருன்னா, நமக்குள்ளே இருக்கும்படி வந்திருக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கும்படி வந்திருக்கிறாரு, நம்ம வாழ வைக்கும்படி வந்திருக்கிறாரு, நம்ம சந்தோஷமா இருக்கும்படி வந்திருக்கிறாரு, நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்படி வந்திருக்கிறாரு, நாம நல்லா இருக்கும்படி தான் அவர் வந்தாரு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதற்காக வந்திருக்கிறார். ஆனா இதை தெரிஞ்சும் தெரியாம இன்னைக்கு நாம நல்லா இல்லாம இருக்கிறோமே, நாம கஷ்டத்தோடு இருக்கிறோமே, நம்ம வியாதியோடு இருக்கிறோமே, நாம பலவீனத்தோடு இருக்கிறோமே. ஏன்? எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, என் கூடவே இயேசு இருக்கிறாரு, அதனால எனக்கு இது வர முடியாது, இருந்தாலும் மாறிடும் அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு இல்லாம போயிருச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசுநாதர் நாம் என்ன செய்ற நம்மோடு கூட இருக்கும்படி வந்தார். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தை வாசோன்னே நமக்கு ஒண்ணுமே விளங்காது, அதாவது புரியாது. ஏன்னா ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் சகோதரரை பெற்றான், யூதா பாரேசையும் சாராவின் தாமாரத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமிர்தாமை பெற்றான், அமிர்தாப்பின் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மான் போவாசை பெற்றான், ராகாப்பின் இடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவிடத்தில் சாலமோனை பெற்றான், சாலமன் ரெகபயாமை பெற்றான், ரெகபயாம் அபியாவை பெற்றான், அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், இவன் பெற்றான். இதை படித்த உடனே 4 வருஷத்துக்கு நமக்கு மயக்கம் வந்துடும், தலை சுத்திரும். அல்லேலூயா. ஏன் இத்தனை பெத்தான் அவங்க பெத்துட்டு போயிட்டாங்க, எதுக்குங்க இதை எப்படி எழுதி வச்சுக்கிறீங்க? அப்போ நமக்கு கேள்வியும் குழப்பமும் வந்துடும். புதிய ஏற்பாடு அதிகாரத்தை வாசிக்கும் போதே நமக்கு தலை சுத்திரும். ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது.
வருகிற நாட்களிலே நாம் இதை குறித்து பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு பேர் இருக்கு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த 41 42 பேர்கள் இருக்குது. இந்த 41 பேர்களையும் நீங்க சேர்த்து பிரித்து படிச்சீங்கன்னா அதில் சத்தியம் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், வருகிற நாட்கள் பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. சரி, இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூக்கோ ஒரு வேலை கேட்டு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க. இல்லைன்னு சொன்னா ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு பயோடேட்டா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. முக்கியமான பொறுப்புக்கு பதவி உயர்வுக்கு ஒரு பயோடேட்டா கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படி பயோடேட்டா கொடுப்பீங்க? நான் 10ல் 1 பாடம் ஃபெயில் ஆகி, 11ல் 2 பாடம் பாஸ் ஆகி, அப்புறம் என்ன செய்யுது 12ல் 4 பாடம் ஃபெயில் ஆகி, அரியர் போட்டு பாஸ் ஆகி வந்தேன். அப்படியா நீங்கள் பயோடேட்டா கொடுப்பீங்க? வேலைக்கு போனால் ஃபஸ்ட் இயரில் 1 பாடம் அரியர், செகண்ட் இயரில் 2 பாடம் அரியர் அப்படின்னா போட்டு நீங்கள் ஃபுல் பண்ணுவீங்க? பயோடேட்டா எப்படி கொடுப்பீங்க? நான் 12th முடிச்சிருக்கிறேன், அப்புறம் ஃபஸ்ட் என்ன செஞ்சுருக்கேன், காலேஜ் முடிச்சுக்கிறேன், எனக்குள்ள இந்த திறமை இருக்குது, எனக்குள்ள அந்த டேலண்ட் இருக்குது, எனக்குள்ள எக்ஸ்ட்ரா இதை படிச்சிருக்கிறேன், எனக்கு அது தெரியும். அப்படி தான் என்ன செய்வாங்க, பயோடேட்டா கொடுப்பாங்க. இப்போ கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளைய பொண்ணை பார்க்கணும் பயோடேட்டா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்கும்போது என்ன செய்வாங்க, நாங்கள் இவ்வளோ படிச்சுக்கிறோம், இந்த அனுபவம்லாம் இருக்குது, இந்த திறமை இருக்குது, இது தெரியும் அது தெரியும், அப்படியா இப்படியான்னு சொல்லி என்ன செய்வோம், சிறந்ததை கொடுப்போம். இங்கே இயேசுநாதர் பிறப்பை குறித்து அவருக்கு அட்ரஸ் சொல்லும் பொழுது, வம்சத்தை விளக்கும் போது அட்ரஸ் சொல்லியிருக்கு பாருங்க. அவருடைய வம்சத்தை சொல்லும்போது பயோடேட்டா சொல்லும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். யூதா வந்து பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். இது இங்கே எழுதணும்னு அவசியம் இருக்குதுங்களா? யூதா யாரை பெற்றான்? பாரேசை பெற்றான் மட்டும்தான் எழுதணும். இந்த மத்தேயு எழுதும்போது எப்படி எழுதுறாரு பாருங்க. யூதா வந்து பாரேசு சாராவை யார்கிட்ட பெற்றாரு? தாமாரிடத்தில். அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எழுதி வைக்கிறாரு. அடுத்து பாருங்களேன், இந்த அதிகாரத்தில் இந்த வம்ச அட்டவணையில் 5 பெண்களுடைய பேர் வரும். 5 தான் 4 பெண்களுடைய பேர் வரும், ஒரு பெண்ணுடைய பேர் சொல்லாமல் வரும். 1 தாமாரை குறித்து வரும், 2 ராகாப்பை குறித்து வருது, கானானிய ஸ்திரியாகிய ராகாப்பை குறித்து வருது, 3 மோவாபிய ஸ்திரியாகிய ரூத்தை குறித்து வருது, 4 உரியாவின் மனைவியாய் இருந்தவள் என்று சொல்லி மறைமுகமாக பச்சைபால சொல்லுது, 5 கன்னி மரியாதை குறித்து என்ன செய்யுது, 5 பேர் வம்சாட்டனவில் வருது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, யூத காலத்தில் அந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, பெண்களையும் பிள்ளையும் ஒரு கணக்கிலே கொண்டு வர மாட்டாங்க. எதை கொண்டு வர மாட்டாங்க? பெண்களையும் பிள்ளைகளையும் ஒரு கணக்கு கொண்டு வராங்க. இப்போ 5000 புருஷர் சாப்பிட்டாருன்னு தான் சொல்லுது. 5 அப்போ 2 மணி எத்தனாயிரம் பேர் சாப்பிட்டாங்களா? 5000 புருஷர்கள் தான் சாப்பிட்டாங்க. பெண்கள் சாப்பிடலையா? பிள்ளைங்க சாப்பிடலையா? ஏன் அவங்க கவுண்டிங் வரல? ஏன் அவங்கள ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிற மாட்டாங்க? அவங்கள ஒரு கணக்கில் என்ன செய்ய மாட்டாங்களா? அப்புறம் 7 அப்போ சில சிறுமீன்களும் என்ன செய்தாங்க, 4000 பேர் சாப்பிட்டாங்கன்னு இருக்குது புருஷர்கள். அப்போ பெண்கள் வரலையா? பிள்ளைங்க சாப்பிடலையா? கணக்கில் என்ன செய்யறதில்லை, வரல, என்னலை. ஏன்? பெண்களையும் பிள்ளைகளையும் ஒரு பொருட்டாய் ஒரு கணக்கில் வைக்க மாட்டாங்க. ஆண்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே மத்தேயு எழுதி வைக்கிறாரு, பெண்களும் ஆண்களைப் போல மதிக்கப்படத்தக்கவர்களே அப்படிங்கிறதுக்காக அந்த அட்டவணையில் பேர் எழுதி வச்சிருக்கிறாரு. 1 அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, புருஷர்களே உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை செலுத்துங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மனைவிக்கும் பெண்களுக்கும் கணத்தை கொடுங்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைத்தாங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம், ஏன் குறிப்பிட்ட இந்த பேரை மட்டும் எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நாம் என்ன நினைப்போம் தெரியுமா? ஒரு குடிக்கிறவங்களை சர்ச்சுக்களை வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு குடிக்கிறவங்க சர்ச்சுக்களை வந்து நிற்கிறாங்க, உட்காடுறாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? இவங்கெல்லாம் போய் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறாங்களே, ஒரு குடிகாரங்க போய் அப்படின்னு நினைப்போம். இதே ஒரு பாவ காரியம் செய்கிறவங்க, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வர்றாங்க, அவங்க பாவம் பண்ணுறவங்க, அவங்க குணம் சரியில்லை, கேரக்டர் சரியில்லை, அவங்க வந்து சர்ச்சுக்குள்ள உட்காந்து நாம் என்ன நினைப்போம்? போய் இப்படிப்பட்டவங்க இங்கே வர்றாங்களா அப்படின்னு நினைப்போம். இது ஒரு கொலைகாரன் சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க? உங்கள் பக்கத்தில் உட்காந்தா, அவட பாவி கொலைகாரனே உள்ளே வந்து சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கிறாங்க, கொஞ்சம் கூட பயம் இல்லையே, இவெல்லாம் சர்ச்சுக்குள்ள வரலாமா அப்படின்னு நாம் நினைப்போம். அல்லேலூயா. இந்த அட்டவணையில் நீங்கள் பாருங்க, இயேசுவின் வம்ச வரலாறு, அவர் வம்சத்தில் வந்து அட்டவணையாக இருக்கிற இவர்களை சொல்லும்போது, தாமார் யார்? யூதாவினுடைய மருமகள்.
தன் மாமனாரோடு கூட சேர்ந்து, அவர் மாமனாருக்கு தெரியாம ஒரு சில காரியங்கள் அவர் தவறும் பொழுது, நம்ம இப்போ தாமாரை குறித்து பார்த்த விளக்கமா ஏன் எதுக்குன்னு, அவரோடு கூட சேர்ந்து என்ன செய்யறான், சந்ததியை அங்கே உண்டு பண்றான். இது வாய்க்குசுது சொல்றதுக்கே இவங்களை போய் எப்படி இயேசுநாதர் அட்டவணையில் வந்தாங்க, அவரை போய் இந்த மத்திய விவரம் இல்லாமல் இயேசுநாதர் வம்சாட்டனை எழுதி வச்சா அவருக்கு இயேசுநாதருக்கு எவ்வளோ பெரிய அவமானம், அசிங்கம். இன்னாரு வழியில் வந்திருக்கிறான்னு சொன்னா நினைப்போமா, நினைக்க மாட்டோமா, எழுதி வச்சாரு. அடுத்து பார்த்தோன்னா ராகாப்புங்கிறது வேசி, திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாகவே தவறான வாழ்க்கை வாழுகிறவங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, விலை மாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவளுடைய பேரை போய் இயேசுநாதருக்கு அவளும் ஒரு வழியில பாட்டி அப்படிங்கிறத வம்சாட்டன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தா இன்னும் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தா தாவீது சாலமோனை பெற்றான்னு மட்டும் சொல்லியிருக்கலாம், இல்ல தாவீது பச்சை வேலிடத்துல பெற்றான்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாம தாவீது உரியாவின் மனைவியா இருந்தவள் கிட்ட சாலமோனை பெற்றானா அப்படி சொல்லி என்ன செய்யறாங்க, அங்க எழுதி வைக்கிறார். அப்ப இது இன்னும் முகம் ஜொலிக்குது. தாவீது இன்னொருத்தனுக்கு மனைவியா இருந்தவனிடத்தில் இருந்து யாரை பெற்றாங்களாம், சாலமோனை பெற்றிருக்கிறாரே. அந்த வழியில் தான் இயேசுநாதர் வந்தாரா, இதனால இன்னும் அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. ஏன் இதெல்லாம் எழுதி வச்சு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீ பாவியாக இருக்கலாம், நீ பாவத்திலே விழுந்து கிடக்கலாம், நீ முகம் சுளிக்கிற அளவுக்கு அருவருக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கலாம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உன்னையும் என்னுடைய பிள்ளையா, என் குடும்பத்தில் ஒன்றா, என் ரத்தமா, என் உறவா மாத்துறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? விபச்சாரம் செய்கிறவர்கள், வேசித்தனம் செய்கிறவங்க, குடிக்கிறவங்க, தவறான முறையில பிறந்தவங்களா இருக்கட்டும், தவறான பாவங்களை செய்யறவங்களா இருக்கட்டும், நான் அத்தனை பேருக்காகவும் இந்த பூமியில பிறந்து வந்தேங்கிறத அங்க மத்தேயு எழுதி வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு விபச்சாரம் பண்றவ பார்த்தா நீங்க அருவருப்பீங்க, அவர்களுக்காகவும் இயேசுநாதர் பிறந்திருக்கிறார், அவர்களையும் பிள்ளையா மாத்த வந்திருக்கிறார். ஒரு குடிகாரனையும் மனுஷனாய் மாத்தும்படி, பிள்ளையா மாத்தும்படி இயேசுநாதர் வந்திருக்கிறார். ஒரு திருடுகிறவனும், ஒரு கொலை செய்யறவனும், ஒரு கொள்ளையடிக்கிறவனும், மிருகத்தை போல வாழ்றவனும், மனநிலை பாதிக்கப்பட்டவனும், ஒன்றுமில்லாதவனும், துரோகியா எண்ணப்படுறவனுக்காகவும் இயேசுநாதர் பிறந்திருக்கிறார். அவனையும் தன்னுடைய குடும்பத்துக்குள்ள வரும்படி, தன்னுடைய பிள்ளையா மாத்தும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம், அவரை போல பார்க்காம நாம் அவர்களுக்கு என்ன செய்யறோம், தூர விலகி ஓடுறோம். விபச்சாரம் பண்ணுகிறவர்களுக்கும் இயேசுநாதர் தேவை, அவர்களுக்காக ரத்தம் செஞ்சு இருக்கிறார். அவர்களும் ஏசப்பா பிள்ளையா மாறணும். குலகாரங்க, பிள்ளிச்சின்னு செய்யறவங்க, மாந்திரம் செய்யறவங்க, பாவங்கள் செய்யறவங்க, துரோகங்கள் செய்யறவங்க, எல்லாத்துக்காகவும் இயேசுநாதர் என்ன செஞ்சாராம், பிறந்தாரு, பிள்ளையாய் மாற்றப்படி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு ஆணுன்னு கிடையாது, பெண்ணுன்னு கிடையாது, எல்லாமே அவர் பார்வையில ஒண்ணு அப்படிங்கிறதுக்காக இந்த அட்டவணை எழுதி வைக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. பெண்கள் நீ கீழே தான், பிள்ளைங்கள் குழந்தை நீங்க கீழே தான், பெண்களுக்கு மரியாதையும் மதிப்பும் கிடையவே கிடையாது. அப்படி அல்ல, ஒன்றாகவே கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. மற்ற அட்டவணையில எல்லாம் பாருங்க, பெண்கள் பேர் வரவே வராது. ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல அங்க அட்டவணையில பெண்கள் பேர் வராது. இன்னொரு இடத்துல இருக்குது, அட்டவணையில பேர் என்ன செய்யாது, வராது. இப்ப 4ஆகமத்துல பாத்தீங்கன்னா அட்டவணையில மேக்சிமம் பேர் என்ன செய்யாதுங்க, பெண்கள் பேரே மேக்சிமம் வரவே வராது. ஆனா இங்க இயேசுநாதர் வம்ச அட்டவணையில அவன் பெண்கள் பேர் ஆண்டவர் எழுதி வச்சு காணப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிறப்பு தவறா இருந்தாலும் பரவாயில்ல, நீயும் இயேசுவின் பிள்ளைதான், உனக்காக நான் பிறந்திருக்கிறேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. உன் வாழ்க்கை அமைத்தான் பயங்கரமானதா இருக்கலாம், மோசமானதா இருக்கலாம், உன் பிறப்பு மோசமானதா இருக்கலாம், நீ வாழ்ற வாழ்க்கை தப்பா இருக்கலாம், ஆனாலும் உனக்காகவும் இயேசு பிறந்திருக்கிறார், நீயும் அவருடைய பிள்ளையாகணும் அப்படின்னு நாம ஏசப்பாவை சொல்ல வேண்டிய கடமையா இருக்கிறது. இது 2வது. 3வது பாத்தீங்கன்னா, ராகாப் என்பவர் ஒரு கானானிய ஸ்திரீ, புறஜாதி, இஸ்ரவேல் ஜனமே கிடையாது. அவரையும் என்ன செஞ்ச, தன்னுடைய ஜனமாக மாற்றினார். ரூத் என்கிற விதவையும், அவ மோவாபிய ஸ்திரீ, அருவருக்கப்பட்ட வம்சத்திலிருந்து வந்தவ, தள்ளப்பட்டவ, ஆகாதவ, அவளையும் எங்க கொண்டு வந்தாரு, உள்ள கொண்டு வந்து நீயும் என் பிள்ளைதான் சொன்னாரு, நீயும் என் ரத்தம் தான் சொன்னாரு. அல்லேலூயா. இன்னைக்கு என் தேவ ஜனமே, நீ ஆண் பெண்ணுன்னு பிரிச்சு
மேல கீழன்னு அடிமைத்தனம் இன்னைக்கு இருக்குது நிறைய இடத்துல. ஆண்கள் தான் முதல்ல படைச்சாரு, ஆண்கள் தான் தலை, ஆண்கள் தான் மேல அப்படின்னு இன்னைக்கும் அடக்கி ஆளுகிற கூட்டம் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களே புரிஞ்சுக்கோங்க, முதல் வருக அவருடைய பேர் வம்ச அட்டவணை சொல்லுது, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறது அன்னைக்கு 2000 வருடத்துக்கு முன்பதாகவே அங்க விளங்க பண்ணி இருக்கிறாரு. கிறிஸ்தவர்களே, தேவச்சனமே, தேவ ஊழியர்களே புரிஞ்சுக்கங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெண்களை ஸ்டேஜ்ல ஏத்த, அவங்க ஊழியம் செய்ய, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். அன்னைக்கே அவங்களை கனப்படுத்திட்டு போயிட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கும் புரியாம இருக்கிற 2000 வருஷம் ஆகியும் அதுக்குள்ள 2வது வரைக்கும் ஆண்டவர் 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 ஆண்டவருங்க. இங்கேயே சரியாகலையே, அசிவாரமே சரியா போட மேல மாடி மாடினா பொத்துன்னு எல்லாம் விழுந்து விடும். அடுத்து பார்த்தீங்கன்னா புறச்சாதி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த ஜாதி அந்த ஜாதி, இவன் கருப்பு இனத்தவன், இவன் வெள்ளை இனத்தவன், இவன் மேல்குடி, இவன் கீழ்குடி, இவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன், இவன் இந்த லாங்குவேஜ் பேசுறவன், இவன் இந்த மொழி பேசுறவன். ஒன்றும் இல்லைங்க, கிந்திக்கார நபர்கள் வர்றாங்க, கிந்தி பேசுகிறவங்க, ஒரு மலையாளம் பேசுறவங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம என்ன நினைப்போம்? நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன நினைப்பீங்க? உங்க பார்வையே தமிழ், நம்ம சாதாரண தமிழர்கள் வரதை நீங்க பார்க்கறத விட ஒரு கிந்திக்காரர் மற்ற மொழி பேசக்காரர்கள் பேசிட்டு வந்தா உடனே பார்த்து அவங்களை பார்த்து உங்க மூஞ்சி என்ன செய்யும்? ஆஞ்சிட்டாங்க வாருங்க அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி பேசுவோம். ஏன்? ஏற்றத்தாழ்வு வேண்டாங்கிறதுக்காக இங்க எழுதி வச்சிருக்கிறாரு. நீ உன்னை பெரியவன் நினைக்காத, யாரையும் கீழானவன் நினைக்காத, பிரிவினை பார்க்காத, ஜாதி பார்க்காத, மதத்தின் அடிப்படையில் பிரிச்சு வைக்காத. நிறைய நேரத்தில் மதத்தின் அடிப்படையில் நாம் பிரிச்சு வச்சுட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மதத்தின் அடிப்படையில் பிரிச்சு வச்சுட்டோம். இயேசுவை அறியாத ஜனங்களை பார்த்தா நம்ம நினைக்கிறோம், ஒரு மாதிரி நினைச்சிரும், ஒதுக்குறோம். இல்லைங்க. ஜாதியை பார்த்து ஒதுக்குறோம். இல்லைங்க. உங்களுக்குள்ள ஓடுறது இயேசுவின் ரத்தம்னா, எனக்குள்ள ஓடுறதும் இயேசுவின் ரத்தம் தான். உங்களுக்கு இயேசுதான் அப்பான்னு சொன்னா, எனக்கும் இயேசுதான் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுநாதர் எந்த ஜாதியோ, எந்த குலமோ, எந்த கோத்திரமோ, எந்த மொழியோ, அதுதான் நான், அதுதான் நீங்க, அதுதான் நாம. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அங்க வைக்கிறாரு பேரு. அந்த மொழி பேசுறவன், இந்த மொழி பேசுறவன், அந்த ஜாதி பேசுறவன், இந்த ஜாதி பேசுறவன், அந்த குலம் இந்த கோத்திரம் பிரிச்சு பார்க்க கூடாதுதான் புறஜாதிகளையும் தன்னுடைய அட்டவணையில, தன்னுடைய வம்ச வரலாறுல பேரை எழுதி வைக்க சொன்னார் மத்தேயு மூலம். இந்த அட்டவணை சும்மா நம்ம வாசிட்டு போரடிக்கணும் ஓடிடும். ஆணுக்கு பெண்ணு சமங்கிறது சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அருவருப்பானவங்க, அசிங்கமானவங்க, ஆகாதவங்க, பொல்லாதவங்க. ஒரு சில நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அவன் சொல்ற ஆணாய் இருந்து ஆண்கள் பெண்களாக மாறி இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலும் நாம தெரியாம முகம் சொல்லிப்போம், அப்படின்ட்டு ஓடுவோம். பெண்ணா இருந்து ஆணா மாறவங்களை பார்த்து நாம என்ன ஒரு மாதிரி பார்க்குறோம், ஒதுக்குறோம், நம்மள அறியாமலே ஒதுங்குறோம், தயங்குறோம். எந்த தயங்குதலும் ஒதுங்குதலும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரையும் மனிதனாய் இருக்கிற யாரையும் நம்ம அருவருத்து பார்க்கறவே கூடாதுங்கிறதுக்காக இந்த அட்டவணையை எழுதி வச்சாரு. அப்புறம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிரிவன் என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கவே இந்த மதம் அந்த மதம் பிரிவினை பார்க்கவே கூடாது. அவங்களும் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, அவங்களும் ஏசப்பா படைத்தவங்க, அவங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்னதான் நீங்க பார்க்கணும். ஏழை பணக்காரனை பார்க்காதீங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காதீங்க. இன்னைக்கும் ஜாதியை பேசுற நீங்க கிறிஸ்தவன் கிடையாது. ஆமா, இன்னைக்கும் மதத்தை பார்த்து பிரிச்சு பேசிட்டு நாம கிறிஸ்தவங்க கிடையாதுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் மாத்துறதுக்காக இயேசுநாதர் பூமியில பிறந்தாருங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம ஜாதியும் குலத்தையும் கோத்திரத்தையும் மதத்தையும் மொழியையும் பிடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துமஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க இந்த அட்டவணை ஏன் இத்தனை எழுதி வச்சுக்கிறாருன்னு சொல்லி? புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு சொல்லாரு, எல்லாருமே ஆண்டவர் பார்வையில சமம். ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவர்களும் நம்முடைய சகோதரர்கள். அவர் எந்த மதம், எந்த மொழி, எந்த நிலைமையில இருந்தாலும் அவங்களுக்காக அங்கலாய்க்கணும். அவங்களுக்காக நம்ம பரிதாபப்பட்டு செபிக்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்காகவும் இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா.
நாம நிறைய நேரத்தில் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க ரசிக்கப்படும். அவன் குடிகாரங்க, என் வீட்டுக்காரன், அவன் குடிகாரங்க, என் பிள்ளை, அவன் குடிகாரங்க, என்னுடைய கூட பிறந்தவன் உருப்படவே மாட்டான். குடிகாரனுக்கு எங்கெங்க புத்தி இருக்கும்? ஆமா, அவன் பாவம் பண்றவன் எங்கெங்க உருப்பிடுவான்? அப்ப நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அவங்களை இயேசுக்குள்ள வரவிடாம வச்சுட்டோம். வர்றவனை தடுத்து நிறுத்தி வச்சுட்டோம். ஏன்னா நாம ஒதுக்கிட்டோம். நாம ஒதுக்கும் போது அவர்கள் ஒதுங்கி விடுகிறார்கள், ஒதுங்கியே போயிறாங்க, உள்ள வர முடியல இயேசுக்குள்ள. அப்ப அவங்க நினைக்காங்க, இயேசுநாதர் வந்து நேரா வந்து உனக்காகவும் மரிச்சேன், உயிரை கொடுத்தேன், நீ என் பிள்ளை தான், நீ என் ரத்தம் தான். அவரால் நேரா வந்தா சொல்ல முடியும்? யார் மூலம்? நம்ம மூலம் தான், நம்முடைய கிரியை மூலம் தான், நம்முடைய பேச்சு மூலம் தான், நம்முடைய நடக்கையின் மூலம் தான், நம்முடைய சுவாபத்தின் மூலம் தான். இயேசு உன்னை நேசிக்கிறாரு, இயேசு உனக்காகவும் பிறந்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனிமே அப்படி சரியில்லாம ஒரு வேலை இருந்தா அவங்கள குறைவா இழிவா பார்க்காதீங்க, பேசாதீங்க, அவங்கள மனசார நேசிங்க. எப்படி சர்ச்சுக்குள்ள வர்ற தேவ பிள்ளைகளை நீங்க நேசிக்கிறீங்களோ, உங்களுக்கு பிடிச்சவங்களை, ஊழியர்களை, தேவ மனிதர்களை எப்படி மரியாதை காண அவர்களையும் நேசிங்க. இயேசு அவங்களுக்குள்ளையும் பிறப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவங்களும் மாறுவாங்க. எந்த பாவம் செய்திருந்தாலும் அவர்களுக்காகவும் இயேசு பிறந்திருக்கிறார். அதை நீங்க ஆணித்தரமா புரிஞ்சுக்குங்க. அப்போ என்கிட்ட வர்ற ஒருத்தனையும் புறம்பே தள்ளுவது யாரா இருந்தாலும் தள்ள மாட்டேன்ட்டாரு இயேசுநாதர். அப்ப தள்ளுகிறதுக்கு நாம யாருங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இனி யாரையும் நீங்க தள்ளவே கூடாது, யாரையும் பாரபட்சம் பார்க்கவே கூடாது. நம்முடைய சபையில் இருக்கிறவங்க யாருமே தன்னுடைய குலம், தன்னுடைய கோத்திரம், தன்னுடைய சாதியை குறித்து ஒரு நாளும் பேசவே கூடாது. அப்படி ஒருவேளை பேசுறீங்கன்னு சொன்னா அவர்களை நிச்சயமா திட்டுவிடும். நிச்சயமா என்ன செய்வோம்? உங்க ஜாதியை நீங்க பேசுறீங்கன்னா நான் பெரிய ஆளுன்னு சொல்றீங்க. தன்னை பெரிய ஆளுன்னு காட்டிக்க நினைச்சனா பிசாசு. அல்லேலூயா. அப்படின்னா நீங்களும் பிசாசா இருக்கிறீர்கள். ஒரு சில ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன், எனக்கு வரும் கோபம், வயசுல பெரிய ஆளுன்னு அப்படின்னு. என்னையா இது? உனக்குள்ளும் இயேசு, எனக்குள்ளும் இயேசு. நீ இயேசுநாதர் பிள்ளை, நானும் இயேசுநாதர் பிள்ளை. உனக்குள்ள ஓடுற ரத்தமும் அதே ரத்தம் தான், எனக்குள்ள ஓடுறதும் அதே ரத்தம் தான். இதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு 4 கை இல்லை, எனக்கு 2 கை இருக்கிறதுக்கு, இல்லை எனக்கு 7 கை இல்லை, உங்களுக்கு 1 கை இருக்கிறதுக்கு ஏதாவது மாற்றம் இருக்குதா? சொல்லுங்க, சொல்லுங்க. இல்லைதானே? இல்லைதானே? ஏசப்பாவுடைய பிள்ளை, அவ்வளோதான். ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, அதுதான். ரட்சிக்கப்படாமலுக்காக நம்ம அனுதாபப்படணும், ஜெபிக்கணும், சொந்த ரத்தமாக தான் பாவிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். நீங்க அந்த அந்த அப்படிப்பட்டவைகளை நீங்க பிரிவுகளை உள்ள கொண்டு வரீங்கன்னா பிசாசை உள்ள இன்னும் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, இப்படிப்பட்ட வேதனையான காரியங்களை இன்னைக்கு மாறணும். நம்ம குடும்பத்தை விட்டு மாறணும், நம்முடைய சபையை விட்டு மாறணும், நம்ம சுற்றி இருக்கிற எல்லையை விட்டு, தேசத்தை விட்டு மாற வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, நாங்க உங்கள் எல்லாரும் என்னுடைய குடும்பமா இருக்கிறீங்க, எல்லாருமே என்னுடைய வம்சத்துல இருக்கிறீங்க, என்னுடைய ரத்தமா இருக்கிறீங்க, என்னுடைய சொந்த பிள்ளையா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமே. கர்த்ததாமே இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாருமே அவருடைய பார்வையில ஒரே 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 ஒருத்தர்கள் தான். அல்லேலூயா. நாம சமம், நாம அவருடைய ரத்தம், நாம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அதனால தான் சொல்லியிருக்குது, உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் காப்பாற்றுவதற்காக, உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் பிள்ளைகள் ஆக்கும்படிக்காகவே இயேசுநாதர் பிறந்திருக்கிறார். அதுதான் நற்செய்தி. அவர் நிறைய பேர் சொல்லாங்க, கீழான ஜாதிக்காரர், கீழான குலத்துக்காரங்களுக்காக வந்த கீழானவர் கிடையாது. எல்லா மொழியும், எல்லா பாசையும், உயிர் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இயேசு வந்திருக்கிறாரு. உயிர் உள்ள ஒவ்வொரு மனுஷனையும் இயேசு தான் உருவாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாமே அவருடைய பிள்ளைங்க தான். எல்லாருக்காகவும் இயேசு வந்தார், எல்லாமாக இயேசு வந்தார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.